Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லிம் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு தாவேக ஆட்சி அமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இருவரும், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிகளை சார்ந்த தலா ஒருவரும் அமைச்சரவையில் அங்கம் வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டிய கட்டாயம் தாவேகாவுக்கு எழுந்துள்ளது. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்பதால் அதற்கான உத்தரவாதத்தை பெற்ற பின்னரே அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அவர் உட்பட 35 பேர் அமைச்சர்களாக இருக்கும் நிலையில் இதற்கு மேல் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய முடியாது. அதனால் ஏற்கனவே அமைச்சர்களாக உள்ள சிலரை விடுவித்துவிட்டு அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க தாவேக ஆலோசனை செய்து வருகிறது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர்தான் அமைச்சரவை மாற்றம் என்றாலும் கூட தற்போதே சரியாக செயல்படாத அமைச்சர்களை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை தாவேக தலைமை தொடங்கியுள்ளது. அதன்படி எந்தெந்த அமைச்சர் மீதெல்லாம் புகார்கள் அதிக அளவில் வருகிறது என்பது குறித்து தாவேக எடுத்த ரகசிய சர்வேவில் சில அமைச்சர்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புரோட்டோகால் பிரச்சனையில் சிக்கிய சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, ரீல் சர்ச்சையில் சிக்கிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, போதைப் பொருள் பயன்படுத்துவது போல வீடியோ வெளியான மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், எந்தவித செயல்பாடுமே இல்லாமல் இருக்கும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ், இது தவிர பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, கால்நடைத்துறை அமைச்சர் கமலி ஆகியோரின் பெயர்கள் கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக மக்கள் நமக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி ஊழலற்ற, நேர்மையான, வெளிப்படைத்தன்மை மிக்க ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதியாக இருக்கும் நிலையில் சில அமைச்சர்களின் செயல்பாடுகளும் அதிக பிரசங்கித்தனமான நடவடிக்கைகளும் மக்கள் மத்தியில் தாவேக ஆட்சிக்கு அதிருப்தி எழத் தொடங்கியிருப்பதாகவும் உளவுத்துறையின் மூலம் ரிப்போர்ட் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இடைத்தேர்தலுக்கு பின்பு நடைபெற வேண்டிய அமைச்சரவை மாற்றத்திற்கான பட்டியலை தற்போதே தயாரிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து வந்த தாவேகாவில் போட்டியிட உள்ள சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இடைத்தேர்தலுக்கு பின்னர் மிகப்பெரிய அளவில் அமைச்சரவை மாற்றம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.